இதயத்தின் ஏக்கமையா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆண்டவருடைய திரு வார்த்தைக்கு வந்திருக்கிற உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். கவனியுங்கள், ரோமருக்கு எழுதின நிருபத்தை ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் சொல்லி வருகிறேன். ஏனென்றால் அவ்விதமான உபதேசத்தையும் தேவ பிள்ளைகளுடைய உருவாக்கத்தையும் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்துவில் இருந்து ரோமாபுரிக்கு எழுதுகிறார். தான் போயிராத, தான் பார்த்திராத, தான் தொடர்பு கொள்ளாத மக்கள் கூட்டத்திற்கும் அங்கே வாழ்ந்த தேவ பிரியருக்கும் பரிசுத்தவான்களுக்கும் அவர் கடிதத்தை எழுதுகிறார். நிருபங்களின் வரிசையில் கவனிங்கள், முதலாவதாக ரோமர் நிருபம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அதன் பின்பதாகவே மற்ற நிருபங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. மிகவும் பெருமதியானதும் மிகவும் வல்லமை நிரம்பின ஒரு நிருபமாய் ரோம நிருபம் காணப்படுகிறது. ஆகவே இந்த நாளில் நான் உங்களுக்கு தேவ வார்த்தைக்கு ஆதாரமாக ரோமருக்கு எழுதின நிருபம் முதல் அதிகாரத்தில் வார்த்தைகளை பேச விரும்புகிறேன். தயவு செய்து என்னோடு கூட எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். ரோமருக்கு எழுதின நிருபம் முதலாவது அதிகாரம். பவுல் அப்போஸ்தலன் இதை எழுதி அங்குள்ள தேவனுடைய ஜனத்தை தைரியப்படுத்தி அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையை கூறுகிறதை நாம் கற்றுக்கொள்வோம். வாசித்துக் கொள்ளுங்கள். முதலாவது வசனம். இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவனுமாகிய பவுல். கவனியுங்கள், தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவனுமாகிய பவுல் தன்னுடைய அழைப்பை தெளிவுபடுத்தி இந்த நிருபத்தை ஆரம்பிக்கிறார். மற்ற நிருபங்களிலே அவர் தேவனுக்கு மகிமையை, கனத்தை, துதியை செலுத்தி அல்லது போனால் தன்னோடு கூட இருக்கிற எழுத்தாளரையும் அறிமுகப்படுத்தி ஆண்டவருடைய கிருபையிலும் சமாதானத்திலும் இரக்கத்திலும் பெருக வேண்டும் என்று சொல்லி எழுதுகிறார். ஆனால் ரோமர் நிருபத்தை ஆரம்பிக்கிற பொழுது கவனிங்கள், சற்று வித்தியாசமாய் ஆரம்பிக்கிறார். நான் பிரித்தெடுக்கப்பட்டவனாய் இருக்கிறேன். கவனிங்கள், பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையை முதலாவதாகவே அவர் சொல்லுவதற்கு காரணம், தேவனுடைய சபை அல்லது தேவனுடைய மக்கள் தாங்கள் யார் என்பதை தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாகவும் அவன் நிரூபிக்கிறான். சுவிசேஷத்திற்காக நான் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு உலகில் பலவிதமான காரியங்களுக்காக மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை பிரித்து வைக்கிறார். நீங்கள் அவைகளை பத்திரிகைகளில் அல்லது செய்திகளில் படித்துக் கொள்ளலாம். ஒரு சிலரை பார்த்தால் அவர்கள் விண்ணிலே ஆராய்ச்சிகளை செய்வதற்காக வான மண்டலங்களுக்குள் ஆராய்ச்சிகளை செய்ய தங்களை அதற்கு பயிற்றுவித்துக் கொள்ளுகிறார்கள். இன்னும் சிலர் விளையாட்டு துறையில் தங்களை பயிற்றுவித்துக் கொள்ளுகிறார்கள். இன்னும் சிலர் உலகத்தின் பல்வேறுபட்ட கலைத்துறைகளிலும் உயர்ந்த ஸ்தானத்துக்கு வருவதற்கு தங்களை அதற்கு ஒப்படைத்து அதிலே வளருவதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அந்த பணிக்கென்று தங்களை பிரித்து வைத்தவர்களாக இருக்கிறார்கள். கூடவே விளையாட்டு துறையில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் இன்றைக்கு உலகத்தில் கொடிகட்டி பறக்கிற கிரிக்கெட் என்று சொல்லப்படுகிற துடுப்பாட்டம் கவனிங்கள், அதிக அளவில் உச்சத்தை தொட்டிருக்கிறது. ஏன்? அங்கே சிலர் அதிகமான பயிற்சிகளை செய்வதன் மூலம் தன்னுடைய திறமைகளை கொண்டு வந்து இந்த துறையிலே நாம் சாதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். நடைபெற்றுக் கொண்டிருக்கிற IPL என்று சொல்லப்படுகிற கவனிங்கள், அந்த போட்டியில் 14 வயதுடைய ஒரு வாலிபன் சாதனை நிகழ்த்தி இருக்கிறான். தன்னுடைய ஓட்டத்தை 100 இலக்குக்கு அடைவதற்கு அவன் பிரயாசப்பட்டதை நிரூபித்திருக்கிறான். காரணம், அவனுடைய கனவு, அவனுடைய ஆசை, நான் இந்த துடுப்பாட்டத்தில் ஒரு சாதனை படைக்க வேண்டும் என்று. தேவ ஜனம் இன்றைக்கு சிதறி போய் ஒரு வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லாததற்கு காரணம், அவர்கள் தாங்கள் யார் என்றும் தாங்கள் எதற்காக பிரித்து வைக்கப்பட்டோம் அல்லது பிரித்தெடுக்கப்பட்டோம் என்ற அறிவு இல்லாமையினாலே சங்காரமாகிறார்கள். கிறிஸ்தவ குடும்பங்கள் இன்றைக்கு மூழ்கி போவதற்கு காரணம், சபைகள் இன்றைக்கு உலகத்தோடு கலந்து போவதற்கு காரணம், தாங்கள் யார், தாங்கள் எதற்காக பிரித்தெடுக்கப்பட்டோம் என்ற அறிவு அவர்களுக்கு இல்லாமை என்று தைரியமாக சொல்கிறேன்.
நான் சுவிசேஷத்துக்காக பிரித்தெடுக்கப்பட்டவன். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் சுத்த சுவிசேஷமாகிய கிறிஸ்துவின் அந்த மகா மேன்மையான ரட்சிப்பை அறிவிப்பதற்காக அவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஏன் இதை சொல்லுகிறேன் என்று நீங்கள் கேட்கலாம். வாசித்துக் கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தில் இது தெளிவாக ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். வாசித்துக் கொள்ளுங்கள். நான் சொல்லுகிற வசனத்தை படியுங்கள். 9ஆம் அதிகாரம் 16வது வசனம். சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. அது என்மேல் விழுந்த கடமையாய் இருக்கிறது. அது எது? சுவிசேஷம் என்மேல் விழுந்த கடமையாய் இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. கவனிங்கள். சுவிசேஷத்துக்காக பிரித்தெடுக்கப்பட்டவன் சபைகளுக்கு கடிதங்களை நிருபங்களை எழுதுகிற பொழுது சொல்லுகிறார், சுவிசேஷத்தை நான் பிரசங்கிக்காவிட்டால், காரணம் நான் இந்த சுவிசேஷத்துக்கு கடனாள். இன்றைக்கு தேவ பிள்ளைகள், தேவ ஜனங்கள் நான் எதற்கு கடனாளி என்று அறிவில்லாமல் வாழுகிறார்கள். தங்கள் வாழ்க்கையில் தேவன் இந்த இலவசமான ரட்சிப்பை தந்திருக்கிறார். இலவசமான ரட்சிப்பு என்பது இன்றைக்கு அநேகருக்கு அதனுடைய பெருமதி தெரியாமல் இருக்கிறது. ஆகவேதான் சபைகளில் தேவ மக்கள் ஆராதனைகளை கனம் பண்ணுவதில்லை, தேவனுடைய காரியங்களுக்கு முதலிடம் கொடுப்பதில்லை. ஏனென்றால் இது இலவசமானது. அதனால் அதனுடைய பெருமதி தெரியாமல் அற்பமாய் எண்ணப்படுகிறது. பவுல் சொல்லுகிறார், நான் சுவிசேஷத்துக்காக பிரித்தெடுக்கப்பட்டது மட்டுமல்ல, சுவிசேஷத்துக்காக ஒரு கடனாளியாக இருக்கிறேன். கடனாளி மட்டுமல்ல, அதை பிரசங்கியாதிருந்தால், அதை நான் பிரகடனப்படுத்தாதிருந்தால், அந்த நல்ல செய்தியை சொல்லாதிருந்தால் எனக்கு ஐயோ என்று சொல்லுகிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எதற்காக உங்களை பிரித்து வைத்திருக்கிறீர்கள்? இயேசுவை அறிந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஞானஸ்நானம் எடுத்து பல காலங்கள் ஆகிவிட்டது. திருப்பதி கலந்து கொண்டு பல வருடங்கள் பந்தியிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அநேகர் பந்தியிலே பங்கெடுப்பதில்லை. சிலர் இந்த பந்தியை அசட்டை பண்ணி முற்றிலுமாய் விட்டிருக்கிறார்கள். காரணம், அவர்கள் தாங்கள் யார் எதற்கு பிரித்தெடுக்கப்பட்டோம் என்று தெரியவில்லை. ஒரு உலக வாழ்க்கைக்கு தங்களை ஒத்து போகிறார்கள். ஆகவே ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வேதத்தை திருப்பினால் பவுல் அப்போஸ்தலனுடைய வார்த்தைகள் சுவிசேஷம் 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 கவனிங்கள், சுவிசேஷம் என்று அவர் முதல் அதிகாரத்திலே சொல்ல காரணம் என்னவென்று சொன்னார். 14வது வசனத்தை வாசியுங்கள். ரோமர் 1:14. கிரேக்கருக்கும் மற்ற அந்நியர்களுக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும் நான் கடனாளியாய் இருக்கிறேன். பிள்ளைகளே, இந்த சிந்தை கொண்டவன் தான் இந்த பூமியில் அந்த கடனை தீர்க்க தன்னுடைய ஆயுளை கர்த்தருக்கு செலவழிப்பார். அவன்தான் சொல்லுகிறான், எனக்கு லாபமாக இருக்கிறவை எவைகளோ அவைகளை கிறிஸ்து இயேசுவுக்கென்று நஷ்டமாய் எண்ணுகிறேன். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி நான் ஆசையாய் தொடருகிறேன். ஏனென்றால் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, கிரேக்கருக்கும் மூடருக்கும் அந்நியருக்கும் நான் கடனாளி என்கிற உணர்வு அவனை வாழ்நாள் முழுக்க முழு வாழ்நாள் காலம் அவனை வாட்டிக் கொண்டிருந்ததினாலே எங்கும் தெரிந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்துக் கொண்டிருந்தான். நீங்கள் ஒருவேளை கேட்கலாம், நான் ஒரு ஊழியன் இல்லை, எனக்கு ஊழிய அழைப்பில்லை, நான் கர்த்தருடைய காரியத்தில் ஈடுபடவில்லை, நான் ஒரு சாதாரண கூலி தொழிலாளி அல்லது அரசாங்கத்தில் ஒரு வேலை செய்கிறேன், எனக்கு இது பொருந்துமா என்று கவனிங்கள். பிரசங்க வார்த்தைகளை கவனித்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு அநேக மக்கள் நினைக்கிறார்கள், ஊழியம் சுவிசேஷம் கர்த்தருடைய காரியம் என்றால் அது அழைப்பை பெற்ற ஒரு பரிவிட ஊழியத்தை செய்கிற அல்லது ஒரு சபையின் போதகர் அல்லது 5 வகையான ஊழியத்தை வேதம் காண்பிக்கிறதே. அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், மேய்ப்பர்கள், போதகர்கள், இவர்களுக்கு தான் ஊழியம் என்று நான் தைரியமாய் சொல்வேன். சத்தியத்தின்படி இல்லவே இல்லை. அது தேவனுடைய பிரத்யட்சமான அழைப்பு. ஆனால் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்று அவரை தெய்வமாய் கொண்டு ஒவ்வொரு மகனும் சுவிசேஷத்தை பிரசங்கியாதிருந்தால் அவர்களுக்கு என்ன வரும் என்று வேதம் காண்பிக்கிறது. ஆபத்து, சடுதியான ஆபத்து.
நீங்கள் அதை விட்டு வெளியே வர வேண்டும். உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டிய மேலான சத்தியத்தை சொல்லுகிறேன். நான் பிரித்தெடுக்கப்பட்டவன். ஏனென்றால் சுவிசேஷத்துக்கு கடனாளி. வேலை செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல, நீங்கள் வாழ்கிற கிராமத்துல இந்த உணர்வு உங்களை தாக்கி, இந்த உணர்வு உங்களுக்குள்ளே வந்து ஆண்டவருக்கு எதையாவது நான் செய்ய வேண்டும் என்றால், வெறும் கையால் பரலோகத்தில் வந்திடேன் இயேசுநாதா, வெறும் கையால் பரலோகத்தில் வந்திடேன் இயேசுநாதா, ஆத்துமாதாயம் செய்திடவே ஆசி பொழிந்தனுப்பும், ஆத்துமாதாயம் செய்திடவே ஆசி பொழிந்தனுப்பும், பாவம் பெருகுதே பாரும்பரன் இயேசுவே, அழியும் மனுக்குலம் அதையும் ரட்சிப்பீரே. தெரிந்தவர்கள், அழியும் மனுக்குலம் அதையும் ரட்சிப்பீரே. தானியேல் போல ஜெபித்திடும் தாசர் பலர் மறைந்தார், தானியேல் போல ஜெபித்திடும் தாசர் பலர் மறைந்தார், திறப்பின் வாசலில் நிற்கும் சிலர் தூங்கி களைத்து போனார். திறப்பின் வாசலில் நிற்கிறவங்க தூங்கி களைத்து போனாங்க. கவனிங்கள், எத்தனை பேர் சுவிசேஷத்துக்காக பிரயாசப்பட்டு பணித்தளங்களிலே, காடுகளிலே, மலைகளிலே சுவிசேஷம் சொல்லப்பட்டிருக்கிற இடங்களில் செல்கிற ஊழியர்களுக்காக உங்கள் முழங்கால்களை மடக்கி ஜெபிக்கிறீர்கள். எத்தனை பேர் வீட்டிலே இருந்து கொண்டு ஒரு கொஞ்சம் கண்ணீரை விட்டாவது, என்னால போக முடியல, என்னால ஆண்டவருக்கு கொடுக்கவும் முடியல, ஆனால் ஜெபத்திலாவது செய்தேன் என்று சொல்லி சுவிசேஷத்துக்காக ஜெபிக்கிறீர்கள், சுவிசேஷ ஊழியத்துக்காக ஜெபிக்கிறீர்கள். ஏனென்றால் நாம் கடனாளி. இன்றைக்கு சபை தெளிவாக வேண்டிய ஒரு காரியம், தெளிவாக பிரயாணிக்க வேண்டிய காரியம். ஆராதனைக்கு வருகிற ஒவ்வொரு மகனும் மகளும் தேவ ராஜ்யத்தில் கடனாளி என்ற உணர்வையும் உள்ளத்தையும் கொண்டு செயலாற்ற வேண்டியது அவசியமாயிருக்கிறது. சின்ன பிள்ளைகள் என்று சொல்றேன், பெரியவங்க மட்டும் ஏதாவது இயேசுவுக்கு செய்யுங்க. அதான் சுவிசேஷம். உங்களால முடிஞ்சதை செய்யுங்க, உங்களால முடிஞ்சதை தைரியமா முழு உற்சாகமா செலுத்துங்க. என்றால் கடனாளி. எனக்கு சுவிசேஷம் போய் சொல்ல, ஒரு துண்டு பிரதியை கொடுக்க, தெருவில் நின்று ஒரு பிரசங்கத்தை செய்ய எனக்கு பயமா இருக்குது, எனக்கு நடுக்கமா இருக்கு. எங்கத்துல பணம் இல்லை கொடுக்கிறதுக்கு, இதை செய்யறவங்களை தாங்குறதுக்கு ஏதாவது பணத்தை கொடுத்து அவனுடைய பிரயாண செலவுக்காக அல்லது அவனுடைய துண்டு பிரதி செலவுக்காக இல்லை. ஒன்று செய்யலாம், முழங்கால்களை மடக்குங்கள். இது வல்லமையான சுவிசேஷ பணி. நீங்கள் செய்ய வேண்டியது பிள்ளைகளே, இதுவும் செய்ய முடியாவிட்டால், சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாக இருந்தால் எனக்கு ஐயோ என்று சொல்கிற அந்த வார்த்தையை கொஞ்சம் மனக்கண் முன்பதாக நிறுத்திக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு தேவ பிள்ளையும் இந்த பணிக்கு முதலிடத்தை கொடுக்க வேண்டியது. சபை எழுப்புதலை காண வேண்டுமானால், ஊழியர்களில் எழுப்புதல் வர வேண்டுமானால், தேவ ராஜ்யம் விஸ்தரிக்கப்பட வேண்டுமானால், ஒவ்வொரு மனிதனும் நான் பிரித்தெடுக்கப்பட்டவன். ஏனென்று சொன்னால் சுவிசேஷத்துக்கு நான் கடனாளியாக இருக்கிறேன். வாசித்துக் கொள்ளுங்கள் 15வது வசனம். ஆகையால் ரோமாபுரியில் இருக்கிற உங்களுக்கு என்னால் இயன்ற மட்டும், வார்த்தைகளை கொஞ்சம் கவனிங்க. எல்லா பிள்ளைகளும் கொஞ்சம் வசனத்தை கவனிங்க. பைபிள் வசனத்தை. என்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன். சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன். ஆமென். சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன். இயன்ற மட்டும் விரும்புகிறேன். என்னால இயலாமல் போனா அது பிரச்சனை இல்லை. ஆனால் என்னால இயலுமான மட்டும். ஒரு தகப்பன் அன்னையை சொன்னார், கவனிங்க கவனிங்க. அந்த தகப்பனுடைய வார்த்தைகளுடைய இதயத்தை உடைத்தது. நான் என்னுடைய பிரசங்கங்களில் கதை சொல்லுகிறவன் அல்ல. என்னுடைய சரீரத்தில் இருந்த உயிருக்கு மட்டும் அகப்பை குத்தியாவது என்னுடைய மனுஷியை பார்க்கும். அகப்பு குத்தி ஒரு அகப்பை செய்து வித்தாவது என்ற மனுஷியை நான் பார்ப்பேன் பாஸ்டர்.
இந்த ஜீவன் இருக்கு மட்டும். நம்பினவங்க எல்லாரும் விட்டுட்டாங்க. பெத்த பிள்ளையர் மறந்தே போயிட்டாங்க. வந்து பார்க்கிறே இல்ல, கோல் எடுக்கிறே இல்ல. ஆனால் அவர் ஒன்று சொன்னார், இந்த சரீரத்தில் இந்த ஜீவன் இருக்கு மட்டும், என்னால் இயன்ற மட்டும், என்னால் முடியுமானவரை அகப்பை குத்தி ஒரு அகப்பையை சிரட்டி எடுத்து அதை சுரண்டி ஒரு தடியை போட்டு அகப்பை ஆக்கி கூட என்னுடைய மனுஷியை நான் கண்கலங்காமல் பார்த்துக் கொள்வேன். இது சாதாரண மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து வந்த குரல் பிள்ளைகளே. ஆண்டவர் கல்வாரி சிநேகத்தினாலே, அந்த கல்வாரி சிநேகித்தால், அந்த கல்வாரி ரத்தத்தை சிந்தி கல்வாரி தன்னுடைய ஜீவனை கொடுத்த அந்த சிநேகம் உன்னுடைய வாழ்க்கையிலே இன்னும் பேசவில்லையோ, உன் காதுகளில் தொனிக்கவில்லையோ, உன் இதயத்தில் அவருடைய அவல குரல் கேட்கவில்லையோ, தாகமாயிருக்கிறேன், தாகமாயிருக்கிறேன். இன்றைக்கு சிலுவை மொழியை பிரசங்கம் பண்ணுகிறார்கள், சிலுவையில் 7 வார்த்தைகள் என்று. ஆனால் அதனுடைய கிரியை என்ன? மற்றவன் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும், உயர்த்தப்பட்ட இயேசுவை எல்லாரும் கண்டுகொள்ள வேண்டும். உலகிற்கு இரட்சகராக 2 கண்பர்கள் நடுவில் உயர்த்தப்பட்ட அந்த இயேசுவை அநேகர் அறிந்து கொண்டு மனம் திரும்ப வேண்டும் என்ற அந்த துடிப்பு உங்கள் வாழ்க்கையை கேட்கவில்லையோ? வேலை செய்கிற வேலை தரத்துல எவ்வளவு முஸ்பாத்தியா நேரத்தை கழிச்சு கொண்டிருக்கிறீங்க, படிக்கிற இடத்துல எவ்வளவு காலத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறீங்க, எவ்வளவு நேரம் பிரயாணத்திலே போகுது. கொஞ்ச நேரம் ஒரு நாளில் சுவிசேஷத்தை சுவிசேஷ பாரும் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். சுவிசேஷ பாரும் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். என் தேச எல்லை எங்கும் உன் நாமம் சொல்ல வேண்டும். என் இலங்கை எல்லை எங்கும் உன் நாமம் சொல்ல வேண்டும். ஆராதனை 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 அன்பர் இயேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. பிரித்தெடுக்கப்பட்டவன், கடனாளி என்கிற உணர்வை கொண்டவன், இயன்ற மட்டும் பிரசங்கிக்க விரும்புகிறவன். 16வது வசனத்தை வாசியுங்கள். ரோமர் 1:14. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். கவனியுங்கள், நான் வெட்கப்படேன். வாசியுங்கள். முன்பு ஜூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. பிள்ளைகளே, கொஞ்சம் கவனியுங்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ரட்சிப்பை உண்டு பண்ணுவதற்கு சுவிசேஷம் அது வல்லமையானது. ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட வேண்டுமானால், ஒரு குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டுமானால் சுவிசேஷத்துக்கு அப்படிப்பட்ட வல்லமை உண்டு. அது தேவ பலனா இருக்கிறது. அதுக்கு நீங்களும் நான் கொண்டிருக்க வேண்டிய ஒரு பெரிய மனநிலை அல்லது மனப்பக்குவம். வேதம் சொல்லுகிறது, நான் சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படேன். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். கருத்தை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். வலது கருத்தை நல்லா வைத்து சொல்லுங்கள். சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். இப்ப அறிவுள்ளவருக்கு கையை கொடுத்து கேளுங்க, நீங்க சொல்லுவது உண்மைதானா? சத்தியமாகுமா? இன்றைக்கு தேவனுடைய சுவிசேஷம் வெளிப்பட்டு அதனுடைய பிரகாசம் அதிகமாக செயல்பட்டு அதனுடைய தன்மைகள் அநேகரை தாக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் தேவ ஜனத்துடைய வெட்கம். இதுக்கு மட்டும்தான் வெட்கம். சுவிசேஷத்தை அறிவிக்கத்தான் வெட்கம். ஏன்னு தெரியல. ஆனா மற்ற காரியங்களை செய்வதற்கு எல்லாம் ஒரு வெட்கமும் இல்லை. இயேசுவை பற்றி 2 வார்த்தை சொல்லுங்க, ஆண்டவருடைய அன்பை பற்றி ஒரு துண்டு பிரதியை கொடுங்க,
ஒரு நோயாளி, ஒரு இயலாதவன், முடியாதவனுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு உதவியை அன்பினால செய்யுங்க. இயேசுவின் அன்பினால். சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படாத ஒரு கூட்டம் அது சபையாகத்தான் இருக்க வேண்டும். தேவனுடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட நோக்கம், நீங்கள் தேவனாலே விலை கொடுத்து வாங்கப்பட்ட நோக்கம். கவனிங்கள், பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், அதை குறித்த கடனாளி என்ற உணர்வு உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். இயன்ற மட்டும் இந்த வேலையை நான் செய்ய வேண்டும். என் சரீரத்தில் வேலை இழந்து போக வேண்டும். என்னுடைய ஜெபங்களில் ஒன்று, என் வாழ்நாள் முழு காலமும் ஆண்டவருடைய சுவிசேஷத்துக்காக நான் எதையாவது ஒன்றை செய்ய வேண்டும், முடிந்த மட்டும். ஆனால் அதுக்கு என்ன இருக்கக்கூடாது? பிசாசு கொண்டு வருகிற வெட்கம். சாத்தானை எல்லாவற்றுக்கும் சாட்ட வேண்டாம். உன்னுடைய வாழ்க்கையை நீயாக போட்டுக்கொண்ட வெட்கத்தன்மைகள் பரிசுத்தால் வருகிற பொழுது பலம் அடைந்து எல்லா விதமான காரியத்தை கிழித்தறிந்து அவர் நம்மை பலப்படுத்துவார். ஆமென். நாங்க வேதாகம கல்லூரியில, வேதாகம பாடசாலையில படிக்கிற பொழுது எங்களுக்கு அங்க சொல்லித்தார மேடையில் எப்படி பேசணும், மேடையில் எப்படி தைரியமா நிற்கணும், இதெல்லாம் பரிசுத்த ஆவியானவருடைய வேலை. கவனிங்க, ஒரு மனிதனை தைரியம் உள்ளவனாக்கி இந்த சுத்த சுவிசேஷத்துக்காக, அழிவில்லாத ராஜ்யத்துக்காக நீ இதை பிரசங்கம் பண்ண வேண்டும், இதை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற அந்த தைரியத்தை தந்து எல்லா விதமான வெட்கத்தையும் எடுத்துக் போட்டு விட்டார். கர்த்தருடைய கிருபையினால் கவனிங்கள், 24 ஆண்டுகள் தேவ ஊழியத்தை செய்கிறேன். தேவ கிருபையினாலே சொல்வேன், எங்களே ஒன்றுமில்லை, தேவனுடைய சுத்த கிருபையினாலே. தேவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்கு அல்லது தேவனுடைய வார்த்தை சொல்வதற்கு நான் எந்த விதத்திலும் எப்பொழுதும் விற்கப்பட்டதில்லை. ஏனென்றால் எல்லாம் தேவனுடைய சுத்த கிருபை.